Hi, welcome to Aishwarya Academy. This is Sanjita. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா SSC ரீசனிங்ல என்ன டாபிக்னா missing numbers in figures டாபிக்ல இருந்து क्वेश्चंस பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. Find the missing number. அதாவது ரெண்டு ஃபிகர் கொடுத்திருக்காங்க. அதுல வந்து क्वेश्चन மார்க் போட்டிருக்காங்க இல்லையா? இந்த இடத்துல மிஸ் ஆன நம்பர் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். இப்போ வந்து ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு முன்னாடி ரெண்டு ஃபிகர் கொடுத்துருக்காங்க இல்லையா? ரெண்டு பிக்சர்ல ஃபர்ஸ்ட் ஃபிகர் பாருங்க. இது என்ன பேட்டர்ன் ஃபாலோ ஆகியிருக்கோ அதே சேம் பேட்டர்ன்ல தான் இந்த இதுவும் வந்து ஃபாலோ ஆகியிருக்கும். இந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ணி நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம்னா அதே ஃபாலோ பண்ணி இந்த மிஸ் ஆன இந்த கொஸ்டின் மார்க் போட்டிருக்க இடத்துல இருக்க மிஸ்ஸிங் நம்பரை நம்ம ஃபைண்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கும்போது நம்பர்ஸ் பாருங்க. ஒன்று ஸ்கொயர் வேல்யூவா இருக்கலாம், இல்லை வந்துட்டு கியூப் வேல்யூஸ், இல்லைனா ஸ்கொயர் வேல்யூஸ் டிஃப்ரென்ஸாக இருக்கலாம், இல்லை ரெண்டு நம்பரோட டிஃப்ரென்ஸ், மூணு நம்பரையும் கம்பேர் பண்ணி பாருங்க. கம்பேர் பண்ணும்போது ரெண்டு நம்பரோட டிஃப்ரென்ஸாக இருக்கலாம், இல்லை மல்டிபிள் வேல்யூவோட அனதர் வேல்யூவாக இருக்கலாம், இல்லை சம் பண்ண வேல்யூவோட அனதர் நம்பராக இருக்கலாம். ஓகேங்களா? இப்போ என்னது அப்பர் வேல்யூ, கீழே இருக்க லெஃப்ட் வேல்யூ என்னது 18 13 கொடுத்துருக்காங்க. ரெண்டையும் ஆட் பண்ணா இந்த தேர்ட் வேல்யூ கிடைக்குமான்னு பாருங்க. இல்லை, கிடைக்காது. அப்ப என்னது சம் பண்ணாவோ இல்லை மைனஸ் பண்ணாவோ என்னது பார்க்கும் போது தெரியுதா? அப்ப 234ங்கிறது வராது. அப்போ ஏதாவது மல்டிபிள் வேல்யூவோ இல்லை ஸ்கொயர் வேல்யூஸ் எதுவும் வருதான்னு பாருங்க. இப்போ 18ம் 13ஓட மல்டிபிள் பண்ணானது 18 × 13 மல்டிபிளோட வேல்யூ என்னது 234. ஓகேங்களா? அப்ப 18ம் 13 மல்டிபிள் பண்ணா 234 கிடைக்குது. அப்ப இதே சேம் லாஜிக் யூஸ் பண்ணி தான் நம்ம இங்க ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். இப்ப 31 × 4 என்னது 124. அப்ப ஆப்ஷன் ஏ தான் வரும், 124 ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The following question select the number that comes in a place of question mark from the given alternatives. அதாவது 3 rows இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? கொடுத்துட்டு இந்த நம்பர்ஸ் இங்க வந்து என்னது கொஸ்டின் மார்க் போட்டிருக்க இந்த மிஸ் ஆன நம்பர் தான் நம்மள ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க. ஒவ்வொரு ரோ அல்லது காலம்ஸ் வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து இது ரெண்டையும் வந்து என்னது ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் செகண்ட் ரோல இருக்க இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் மிடில் நம்பரை வந்து நம்ம ஆட் பண்ணி பார்க்கலாம். ஆட் பண்ணினா இந்த லாஸ்ட் நம்பர் வந்து தேர்ட் ரோல இருக்க நம்பர் கிடைக்குதான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன 36 × 48 எவ்வளோ 84 வரும். ஓகேங்களா? ஆனா என்ன இருக்கு 42ன்னு கொடுத்துருக்காங்க. இது 82ஓட ஹாஃப் வேல்யூ தான் என்னது 42. அப்ப 82 என்னவால டிவைட் பண்ணியிருக்காங்க 2ஆல டிவைட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? அதே சேம் பேட்டர்ன் இங்க இந்த காலத்துக்கு யூஸ் பண்ண இதே சேம் பேட்டர்ன் இந்த ரெண்டு ரோவை ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணா 22 வருதான்னு செக் பண்ணுங்க. அப்படி வந்துச்சுன்னா தான் என்னது ஒரே சேம் பேட்டர்ன் ஃபாலோ ஆகியிருக்குன்னு அர்த்தம். அப்ப என்னது 16 + 28 எவ்வளோ 44. 44 2ஆல டிவைட் பண்ணும் போது என்ன கிடைக்கும் நம்மளுக்கு 22 கிடைக்கும். இப்போ என்னது ஃபர்ஸ்ட் நம்பரோ மிடில் நம்பரோ ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்ற நம்பர் தான் என்னது தேர்ட் நம்பர் கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? தேர்ட் ரோல் அதாவது ஃபர்ஸ்ட் அண்ட் மிடில் வந்து ஆட் பண்ணா இங்க என்ன கிடைக்குது 98 கிடைக்குது. அப்ப இதோட ஹாஃப் வேல்யூ என்னது 2ஆல டிவைட் பண்ணா 49. ஆப்ஷன் டி 49 வரும். ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. டிட்டர்மைன் த மிஸ்ஸிங் நம்பர். அதாவது 3 ரோஸா கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரோல 28 16 14 37 65 9 39 20. இங்க என்னது கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க 17 கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன ஃபைண்ட் பண்ணும் கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்க இந்த இடத்துல மிஸ் ஆன நம்பர் தான் நம்ம ஃபைண்ட் பண்ணுமா? இப்போ ஃபர்ஸ்ட் இந்த காலத்தை கம்பேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ரோல அதாவது ஃபர்ஸ்ட் நம்பர் மிடில் நம்பர் என்னது பண்ணலாம் ஃபர்ஸ்ட் என்னது ஆட் பண்ணி பாருங்க. ஆட் பண்ணா என்ன கிடைக்குது 65 கிடைக்குது. ரெண்டையும் ஆட் பண்ணா நம்ம என்ன கிடைக்குது 65 கிடைக்குது. ஆனா நம்மளுக்கு கீழே என்ன இருக்கு 20 இருக்கு. இப்போ ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணி பாருங்க. சப்ட்ராக்ட் பண்ணா என்ன கிடைக்கும்
9 கிடைக்குமா? 37 மைனஸ் 28 வந்து இது என்னது 9 கிடைக்கும். ஸோ என்னது அப்பவும் வரல. இப்போ வேற மாதிரி யோசிங்க. இந்த 2 டிஜிட் நம்பர்ஸா கொடுத்துருக்காங்களா? இப்போ 2 டிஜிட் நம்பர் என்னது? இப்போ இந்த நம்பர் வந்து 2 8 இருக்கு. இப்போ 2 டிஜிட் நம்பர் ஃபர்ஸ்ட் டிஜிட்டும் செகண்ட் டிஜிட்டும் ஆட் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 10 கிடைக்கும். 10 கிடைக்குதுங்களா? ஓகே. அடுத்தது இந்த நம்பரோட ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் டிஜிட் நம்பர் 2 டிஜிட் நம்பர்ல ஃபர்ஸ்டும் செகண்டும் ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்குது? 3 + 7 வந்து 10 கிடைக்குது. அப்ப இந்த ரெண்டும் நம்பரையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்குது? ஃபைனலா 20 கிடைக்குது. ஓகேங்களா? இப்ப இதே பேட்டர்ன் வந்து இங்க இந்த கொஸ்டின் மார்க் இருக்க இந்த இடத்துல தான் மிஸ்ஸிங் நம்பர் ஃபைண்ட் பண்ணும். இதே பேட்டர்ன் இங்க ஃபாலோ ஆகுதான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் டிஜிட்டும் செகண்ட் டிஜிட்டையும் ஆட் பண்ணா என்ன கிடைக்குது? 5 கிடைக்குது. இந்த 2 டிஜிட் நம்பர்ல இது 3 + 9 என்னது? 12. 3 + 9 என்னது? 12. இப்போ இந்த என்னது? இந்த டிஜிட் ஆட் பண்ண நம்பர் வந்து 5. இந்த 2 டிஜிட்டையும் ஆட் பண்ண நம்பர் 12. இது ரெண்டையும் சம் பண்ண வேல்யூ என்னது? நம்மளுக்கு 17 கிடைக்குது. ஸோ என்னது? இதே பேட்டர்ன் தான் இங்கேயும் ஃபாலோ ஆகுது. அப்போ என்னது? இங்க மிஸ் ஆன நம்பர் ஃபைண்ட் பண்ணிடலாமா? 1 + 6 என்னது? 7. 6 + 5 வந்து 11. இப்போ டோட்டலா என்ன கிடைக்குது? 18 கிடைக்குது. அப்போ ஆப்ஷன் டி 18 வரும். ஓகேங்களா? அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சூஸ் த ஆல்டர்னேட்டிவ் தட் பெஸ்ட் ரீப்ளேசஸ் த கொஸ்டின் மார்க் இன் த கிவன் ஃபிகர். அதாவது என்னது கொடுத்துட்டாங்க? 3 rows கொடுத்துட்டாங்க. அடுத்தது 23 40 இங்க வந்து என்னது? கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல மிஸ் ஆன அந்த நம்பர் தான் நம்ம ஃபைண்ட் பண்ண போறோமா? இப்போ என்னாவது கம்பேர் பண்ணி பாருங்க. ரெண்டையும் என்னது? ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணா என்ன கிடைக்கும்? 3ஐயும் ஆட் பண்ணா என்னது? 9 கிடைக்குது. வராது. மல்டிபிள் பண்ணா 12 4 × 3 12 12 × 2 24 வருது. ஆனா இங்க இருக்கிறது நம்மளுக்கு என்னது? 23 இருக்கு. ஓகேங்களா? சப்போஸ் 24 ஒன்று மைனஸ் பண்ணா 23 வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அதே சேம் பேட்டர்ன் இங்க ஃபாலோ ஆகுங்க. 5 × 6 30 30 × 3 என்னது? 90 வருது. ஆனா இங்க இருக்கிற நம்பர் என்னது? 40. ஸோ அந்த பேட்டர்ன் நம்மளுக்கு ஃபாலோ ஆகல. நெக்ஸ்ட் என்ன செக் பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் டிஜிட்டை வந்து இப்போ மல்டிபிள் பண்ணா நம்மளுக்கு கிடைக்கலையா? அடுத்தது என்னது? ஸ்கொயர் பண்ணி பாருங்க. ஸ்கொயர் பண்ணி செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்னது? 4 ஸ்கொயர் என்னது? 16. அடுத்தது என்னது? 3 இருக்கு. ஃபர்ஸ்ட் டிஜிட். அடுத்தது லாஸ்ட் டிஜிட் பாருங்க. லாஸ்ட் டிஜிட் ஸ்கொயர் பண்ணா 2 ஸ்கொயர் என்னது? 4. மிடில் நம்பர் என்ன பண்ணலாம்? ஆட் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 23. அதாவது ஃபர்ஸ்ட் டிஜிட்டை வந்து ஸ்கொயர் பண்ணா என்னது? 16 கிடைக்குது. அடுத்து லாஸ்ட் டிஜிட் ஸ்கொயர் பண்ணா 4 கிடைக்குது. இது ரெண்டையும் ஆட் பண்ணா என்னது? 20. மிடில் இருக்க நம்பரை அப்படியே ஆட் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்டும் தேர்ட் நம்பரும் ஸ்கொயர் பண்ணி மிடில் நம்பர் என்ன பண்ணிக்கிறோம்? ஆட் பண்ணா என்ன கிடைக்குது? நம்மளுக்கு 23 கிடைக்குது. இதே பேட்டர்ன் இங்க ஃபாலோ ஆகுதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்பரை ஸ்கொயர் பண்ணா 9. தேர்ட் நம்பரை ஸ்கொயர் பண்ணா 25. இது ரெண்டையும் ஆட் பண்ணா 34 + 6 என்ன வரும்? 40 வரும். ஓகேங்களா? அப்ப இந்த டிஜிட் தான் ஃபாலோ ஆகுது. என்னது? ஃபர்ஸ்ட் என்ன பேட்டர்ன் ஃபாலோ ஆகுதுன்னா இப்போ ரோ 1 ஸ்கொயர் பண்றோம். ரோ 1ல இருக்க ஃபர்ஸ்ட் நம்பரை ரோ 1 ஸ்கொயர் பண்றோம் பிளஸ் ரோ 3யும் ஸ்கொயர் பண்றோம். அடுத்தது ரோ 2 இது எல்லாத்தையும் என்ன பண்றோம்? சம் பண்றோம். ரோ 1யும் ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் என்னது? ஸ்கொயர் பண்ணி மிடில் நம்பரை ஆட் பண்ணோம். ஆட் பண்ணா நம்மளுக்கு என்னது? இந்த வேல்யூ கிடைக்குது. ஸோ இதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணி இதை ஃபைண்ட் பண்ண போறோம். 1 ஸ்கொயர் பண்ணா என்னது? 1. அடுத்தது 7 ஸ்கொயர் பண்ணா 49. ரெண்டையும் ஆட் பண்ணா 50 + 8 என்னது? 58 வரும். ஓகேங்களா? அப்ப ஆப்ஷன் ஏ 58. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர். என்ன கொடுத்துருக்காங்க? 3 ஃபிகர் கொடுத்துருக்காங்க. அதுல வந்து என்னது? ஃபர்ஸ்ட் 2 ஃபிகர் ஃபுல்லா நம்பர்ஸ் இருக்கு. லாஸ்ட்ல வந்து என்னது? கொஸ்டின் மார்க் கொடுத்து அங்கதான் வந்து என்னது? மிஸ் ஆன நம்பர் நம்மள ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. இப்போ ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது ஃபர்ஸ்ட் 2 என்னது? ஒரே பேட்டர்ன் ஃபாலோ இருக்கும். அதே சேம் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணி தான் என்னது? இந்த மிஸ்ஸிங் நம்பரை நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க 3 நம்பர் பாருங்க.
அப்பர்ல இருக்க லெஃப்டும் ரைட் நம்பரும் பாருங்க, கீழே இருக்க நம்பர் பாருங்க. 44 ஏதாச்சும் ஆட் பண்ணா இல்ல மைனஸ் கீழே இருக்க வேல்யூ என்னது, ஸ்மால் வேல்யூவா இருக்கு. 44ம் 29ம் என்ன பண்ணா மைனஸ் பண்ணா என்ன கிடைக்கும், 44ம் 29ம் மைனஸ் பண்ணா 44 29 மைனஸ் பண்ணும்போது என்ன கிடைக்குது, 15 கிடைக்குது. ஸோ அப்பரோட லெஃப்ட் நம்பரோ அப்பரோட ரைட் நம்பரும் மைனஸ் பண்ணா என்ன கிடைக்குது, சப்ட்ராக்ட் பண்ணா நம்மளுக்கு 15 கிடைக்குதா. ஓகே, இதே பேட்டர்ன் இங்க ஃபாலோ ஆகுதான்னு பாருங்க. 56 18 மைனஸ் பண்ணா என்ன கிடைக்கும், 38 கிடைக்குது. ஓகேவா, அப்ப 83 ஏனோட 73 மைனஸ் பண்ணா என்ன கிடைக்கும், 10. அப்ப 10 தான் என்னது அந்த கொஸ்டின் மார்க்ல இருக்க மிஸ்ஸிங் நம்பர். அப்ப ஆப்ஷன் ஏ 10. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின், select the number from among the given options that can replace the question mark in the following table. கொடுத்திருக்க டேபிள்ல பாருங்க 3 rows கொடுத்திருக்காங்க, அப்புறம் என்னது வேல்யூஸா கொடுத்திருக்காங்க. அப்ப வேல்யூஸா கொடுத்திருக்கும் போது என்னது பெரிய வேல்யூஸா இருக்கா, அப்ப இதோட மல்டிபிள்ஸா இருக்கும், இல்லைன்னா சம் பண்ண வேல்யூ இந்த மாதிரி தான் ஃபைண்ட் பண்ற மாதிரி இருக்கும். இங்க இந்த ரோல வந்து என்ன கொடுத்திருக்காங்க, கொஸ்டின் மார்க் கொடுத்திருக்காங்க, இதுதான் நம்ம என்னது மிஸ்ஸிங் நம்பர் ஃபைண்ட் பண்ண போறோம். தேர்ட் நம்பர் பாருங்க, தேர்ட் நம்பர் என்ன இருக்கு, 7 இருக்கா, 7 கியூப் பண்ணி அடுத்தது என்னது ஃபர்ஸ்ட் 2 நம்பர் என்ன பண்றாங்க பண்ணா என்ன கிடைக்கும், மல்டிபிள் பண்ணுங்க. அடுத்தது ஃபர்ஸ்ட் 2 நம்பரை அதே நம்பரை ஆட் பண்ணா கிடைக்கிற வேல்யூ என்னது 3 என்ன பண்ணிருக்காங்க, சம் பண்ணிருக்காங்க. இப்போ 7 கியூப் என்னது 343 பிளஸ் 41 டோட்டலா என்ன வருது 384 வருது. இப்போ இதே பேட்டர்ன் நீங்க ஃபாலோ ஆகுதான்னு பாருங்க. லாஸ்ட் தேர்ட் நம்பர் என்ன பண்றாங்க, கியூப் பண்றாங்க. 6 கியூப் பிளஸ் ஃபர்ஸ்டும் மிடில் நம்பரும் என்ன பண்றாங்க மல்டிபிள் பண்ணி மல்டிபிள் பண்ண வேல்யூவும் ஆட் பண்ண வேல்யூவும் கியூப் பண்ண வேல்யூவோட சம் பண்ணும். ஓகேங்களா, 6 கியூப் இருக்கா, 4 into 5 என்னது 20 பிளஸ் என்னது 4 பிளஸ் 5 9. அப்ப 6 கியூப் வேல்யூ என்னது 216 பிளஸ் 29. இப்ப என்ன கிடைக்கும் 5 245 வந்துருச்சாங்க, 245 கிடைக்கும், 245 வந்துருச்சு. அப்ப என்னது இதே சேம் பேட்டர்னை ஃபாலோ பண்ணி ஏன்னா இந்த மிஸ்ஸிங் நம்பரை ஃபைண்ட் பண்ணிடலாமா. ஏன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், தேர்ட் டிஜிட் நம்பர் என்ன பண்ணும் கியூப் பண்ணி கியூப் பண்ண நம்பரோட எதை ஆட் பண்ணும், ஃபர்ஸ்ட் நம்பரும் மிடில் நம்பரும் மல்டிபிள் வேல்யூவும் அதோட அடிஷன் சம் பண்ண வேல்யூ என்னது டோட்டலா என்னது ஆட் பண்ணும். 3 into 4 வந்து 12 பிளஸ் 3 பிளஸ் 4 வந்து என்னது 7. அப்ப 225 கியூப் வேல்யூ பிளஸ் 19. இப்போ டோட்டலா என்ன வரும் 244 கிடைக்கும் நம்மளுக்கு. அப்ப இந்த மிஸ்ஸிங் ஆன நம்பர் என்னது 244. ஆப்ஷன் பி 244. ஏன்னா அந்த தேர்ட் நம்பரை கியூப் பண்ணி ஃபர்ஸ்ட் அண்ட் மிடில் நம்பரோட என்ன பண்ணோம் ஆட் பண்ணும், ஃபர்ஸ்ட் அண்ட் மிடில் நம்பரை மல்டிபிள் பண்ண வேல்யூவோடையும் பிளஸ் அதை ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் நம்பரை ஆட் பண்ணி மூணுமே என்னது சம் பண்ண வேல்யூ தான் நம்மளுக்கு மிஸ்ஸிங் நம்பரா இருக்கும் 244. ஆப்ஷன் பி ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, டேபிள் கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்க டேபிள் என்னது கொஸ்டின் மார்க் போட்டிருக்க இந்த இடத்துல இருக்க மிஸ் ஆன நம்பர் தான் நம்ம ஃபைண்ட் பண்ணுமா. ஃபர்ஸ்ட் என்னது ஃபர்ஸ்ட் நம்பர் பாருங்க 3 3 கொடுத்துருக்காங்க, இங்க 2 2 1 1 கொடுத்துருக்காங்க. இங்க வேல்யூ என்னது பிக் வேல்யூ கொடுத்துருக்காங்க 96 44 கொடுத்துருக்காங்க. அப்ப என்னது எதோட ஸ்கொயர் பண்ணா இல்லை கியூப் பண்ணா மல்டிபிள் பண்ணா 96 வராது. இப்போ என்னது ஏதாவது ஸ்கொயர் வேல்யூவோ இல்லை கியூப் வேல்யூ இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் பாருங்க 3 ஸ்கொயர் இங்க என்ன பேட்டர்ன் ஃபாலோ ஆயிருக்குன்னு பாருங்க. 3 ஸ்கொயர் பண்ணி பார்க்கலாம். 3 ஸ்கொயர் பிளஸ் என்னது மிடில் நம்பர் என்னது 3 இருக்கு, 3 ஸ்கொயர் பண்ணலாம். ஸ்கொயர் பண்ணா என்ன கிடைக்கும் 9 பிளஸ் 9 வந்து என்னது 18 கிடைக்கும் இல்லையா. 3 ஸ்கொயர் 9 பிளஸ் 3 ஸ்கொயர் 9 ரெண்டையும் ஆட் பண்ணி பிளஸ் இன்ட்டு 18 வருது. இன்ட்டு காமனா 5ஆல மல்டிபிள் பண்ணா என்ன கிடைக்கும் 90 கிடைக்கும். 90 பிளஸ் என்ன பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட் நம்பரும் செகண்ட் நம்பரையும் என்ன பண்ணிருக்காங்க
ஆட் பண்ணா 90 இருக்கு, ஆனா அங்க என்ன இருக்கு 96 இருக்கு. இப்போ என்னது ஃபர்ஸ்டும் செகண்ட் நம்பரும் என்ன பண்ணிருக்காங்க ஆட் பண்ணிருக்காங்க. ஆட் பண்ணி என்ன கிடைக்குது 96 கிடைக்குது. இதே சேம் பேட்டர்ன் வந்து இங்க ஃபாலோ ஆகுதுன்னு பார்ப்போமா. ஃபர்ஸ்ட் என்னது ஃபர்ஸ்ட் நம்பரும் செகண்ட் நம்பரும் என்ன பண்ணும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுமா. ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுங்க. 2 ஸ்கொயர் 4, அடுத்தது 2 ஸ்கொயர் 4. இதை வந்து எதாவது மல்டிபிள் பண்ணோம் 5ஆல மல்டிபிள் பண்ணி என்ன எது கூட ஆட் பண்ணிக்கணும் இந்த 2 டிஜிட் நம்பரையுமே என்னது ஆட் பண்ணி போட்டுக்கணும். இப்போ 4 + 4 என்னது 6 8 8 + 5 வந்து 40 + 4 ஆட் பண்ணா 44 கிடைக்குது. ஓகேங்களா. இதே சேம் பேட்டர்ன் தான் ஃபாலோ ஆகுது. என்ன பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட் நம்பரும் செகண்ட் நம்பரும் என்ன பண்ணிருக்காங்க ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி காமனா என்ன எதால மல்டிபிள் பண்ணிருக்காங்க 5ங்கிற காமன் நம்பரால மல்டிபிள் பண்ணிருக்காங்க. மல்டிபிள் பண்ணி ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் நம்பரோட சம் பண்ண வேல்யூவை ஆட் பண்ணா என்ன கிடைச்சிருது நம்மளோட கீழே இருக்க இந்த வேல்யூ கிடைக்குது. அப்ப இதே சேம் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணா இங்க என்ன இந்த மிஸ் ஆன நம்பர் ஃபைண்ட் பண்ணலாமா. அப்ப ஃபர்ஸ்ட் நம்பரும் செகண்ட் நம்பர் என்னது ஸ்கொயர் பண்ணி சம் பண்ணும். 1 ஸ்கொயர் + 1 ஸ்கொயர் என்னது 2. காமன் நம்பர் ஏதாவது மல்டிபிள் பண்றோம் 5ஆல மல்டிபிள் பண்ணி பிளஸ் இந்த ரெண்டு நம்பரையும் சம் பண்ணது என்னது 2. 10 + 2 என்னது 12. ஓகேங்களா. 5 × 2 10. அது கூட என்ன பண்ணிருக்கோம் இந்த ஃபர்ஸ்ட் நம்பரையும் செகண்ட் நம்பரையும் ஆட் பண்ணும். 1 + 1 2. 10 + 2 என்னது 12. அப்ப ஆப்ஷன் பி 12 வரும். Okay, next question பாருங்க. Study the given pattern carefully and select the number that can replace the questions mark in it. அதாவது 3 ஃபிகர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல இந்த கொஸ்டின் மார்க் போட்டிருக்க இந்த இடத்துல நம்ம என்னது மிஸ் ஆன நம்பரை ஃபைண்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்பர்ல 9 3 அப்புறம் கீழே வந்து என்னது 15 கொடுத்துருக்காங்க. செகண்ட் பிக்சர்ல 16 4 24 கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஃபிகர்ல வந்து என்ன கொடுத்துருக்காங்க 25 5 கொஸ்டின் மார்க். அந்த இடத்துல தான் நம்ம மிஸ் ஆன நம்பர் ஃபைண்ட் பண்ண போறோம். இப்போ ஒரே பேட்டர்ன் ஃபாலோ ஆகுற மாதிரி என்ன கான்செப்ட் வருதுன்னு பாருங்க. லாஜிக் என்ன இருக்குன்னு பார்க்கலாம், செக் பண்ணலாம். இப்போ 9யும் 3யும் வந்து என்னது ஆட் பண்ணா என்ன கிடைக்கும் 9 + 3 12. கீழே என்ன இருக்கு மேல இருக்க அப்பர் 2 வேல்யூஸை வந்து ஆட் பண்ணா என்ன கிடைக்குது 12 கிடைக்குது. ஆனா கீழே என்ன இருக்கு 15 இருக்கு. இப்ப மேல இருக்க செகண்ட் வேல்யூ 3 இருக்கு இல்லையா அப்பர்ல ரைட் அப்பர் வேல்யூவை வந்து ஆட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் 3ங்கிற வேல்யூவை ஆட் பண்ணா நம்மளுக்கு 15 கிடைக்குது. ஓகேங்களா. இதே லாஜிக் வந்து இங்க வருதான்னு பாருங்க. செகண்ட் பிக்சர்ல வருதான்னு பாருங்க. செகண்ட் ஃபிகர்ல பாருங்க 16 + 4 என்னது 20 வருது. 20 கூட என்னது ரைட் அப்பர் வேல்யூ ஆட் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 20 கூட ரைட் அப்பர் வேல்யூ ஆட் பண்ணா என்ன கிடைக்குது 24 கிடைக்குது. இப்போ என்ன பண்ணிருக்காங்க என்ன லாஜிக் யூஸ் பண்ணிருக்காங்க அப்பர் வேல்யூஸ் ரெண்டையும் ஆட் பண்ணி வர வேல்யூஸோட செகண்ட் அப்பர் வேல்யூ ரைட் அப்பர் வேல்யூ இருக்கு இல்லையா அதை ஆட் பண்றாங்க. அப்ப ஆட் பண்ணும்போது என்னது கீழே இருக்க வேல்யூ கிடைக்குது. அப்ப 25 + 5 என்னது 30 30 + செகண்ட் அப்பர் வேல்யூ ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்குது 35 கிடைக்குது. அப்ப ஆப்ஷன் சி 35. ஓகேங்களா. அடுத்து நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. டேபிள் கொடுத்திருக்காங்க. கொடுத்திருக்க டேபிள்ல வந்து ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்திருக்காங்க 5 8 15 கொடுத்திருக்காங்க. 6 11 क्वेश्चन மார்க் இருக்கு. இங்க தான் என்னது மிஸ் ஆன நம்பர் நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம். அடுத்து 35 96 210 கொடுத்திருக்காங்க. இப்போ என்னது ஒவ்வொரு காலத்தையும் என்னது கம்பேர் பண்ணி பாருங்க ஏதாச்சும் மல்டிபிள் வேல்யூ வருதானு. இப்போ என்னது லாஸ்டா என்னது 35 96 210 கொடுத்திருக்காங்களா. இப்போ இதோட மல்டிபிள் வேல்யூ வருதான்னு பாருங்க. 5 × 6 என்ன கிடைக்குது ஃபர்ஸ்ட் வேல்யூவும் செகண்ட் வேல்யூவும் ஃபர்ஸ்டும் செகண்ட் வேல்யூவும் மல்டிபிள் பண்ணா 5 × 6 என்ன கிடைக்குது 30 தான் கிடைக்குது. ஓகேங்களா. ஆனா கீழே என்ன இருக்கு 35 இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் வேல்யூ சப்போஸ் ஃபர்ஸ்ட் வேல்யூ ஃபர்ஸ்டும் செகண்ட் நம்பரும் மல்டிபிள் பண்ணி வர வேல்யூ என்ன பண்ணி ஃபர்ஸ்ட் வேல்யூ ஆட் பண்ணா என்ன கிடைக்குது 35 கிடைக்குது. ஓகேங்களா. இப்ப இதே பேட்டர்ன் இங்க ஃபாலோ ஆகுதான்னு பாருங்க. நெக்ஸ்ட் பாருங்க 8 இருக்கு. 8 × 11 என்னது ஃபர்ஸ்ட் ரெண்டு வேல்யூ மல்டிபிள் பண்ணுமா ஃபர்ஸ்டும் செகண்டும் மல்டிபிள் ஃபர்ஸ்ட் ரோவும் செகண்ட் ரோல இருக்கிறதும் மல்டிபிள் பண்ணா 88 88ஓட
ஃபர்ஸ்ட் ரோல இருக்க 8 ஆட் பண்ணா என்ன கிடைக்குது 96. ஸோ இந்த பேட்டர்ன் தான் ஃபாலோ ஆகுது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ரெண்டை மல்டிபிள் பண்ணி ஃபர்ஸ்ட் நம்பரோட ஃபர்ஸ்ட் ரோவும் செகண்ட் ரோவையும் என்ன பண்றாங்க ஃபர்ஸ்ட் மல்டிபிள் பண்ணி கிடைக்கக்கூடிய ரிசல்ட் கூட என்ன பண்றாங்க ஃபர்ஸ்ட் ரோல இருக்க நம்பரை வந்து ஆட் பண்றாங்க. ஆட் பண்ணா என்ன கிடைக்குது இங்க கீழே இருக்க வேல்யூஸ் கிடைக்குது. அப்ப என்னது 15ஓட என்னது இங்க தெரியாத இந்த நம்பரை மல்டிபிள் பண்ணி பிளஸ் என்னது 15 ஆட் பண்ணா என்ன கிடைக்கும் 210 கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப 210 கிடைக்குது. ஓகேங்களா? அப்ப அந்த மிஸ் ஆன நம்பர் தான் கண்டுபிடிக்கணும். அப்ப 15 இன்ட்டு தெரியாத இந்த நம்பர் 210 இங்க மைனஸ் பண்ணா என்ன கிடைக்கும் 195 கிடைக்கும். அப்ப என்னது இந்த தெரியாத நம்பர் தான் வேணுமா 15ஆல டிவைட் பண்ணுங்க. அப்ப 15ஆல அடிச்சா இங்க என்னது இந்த தெரியாத நம்பர் இந்த ஃபைண்ட் பண்ணிடலாமா? அப்போ 1 டைம்ஸ் அடுத்தது என்னது இப்ப 3 டைம்ஸ். அப்ப இந்த இடத்துல மிஸ் ஆன நம்பர் என்னது 13 வரும். ஓகேங்களா? என்ன பண்ணிருக்காங்க இங்க மிஸ் ஆன நம்பர் கேட்டிருக்கோமா? அப்ப ஃபர்ஸ்ட் நம்பரும் செகண்ட் நம்பரும் மல்டிபிள் பண்ணோம். ஸோ மல்டிபிள் பண்ணி பிளஸ் என்னது ஃபர்ஸ்ட் நம்பரோட ஆட் பண்ணா என்ன கிடைச்சது இந்த லாஸ்ட் நம்பர் கிடைச்சிருக்கு. அதான் நான் 210 போட்டிருக்கேன். இந்த 15 இந்தான வந்துருச்சுன்னா மைனஸ் பண்ணா 195 வரும். அப்ப 15ம் 195ம் கேன்சல் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது 13 கிடைக்குது. அப்ப இந்த மிஸ் ஆன நம்பர் என்னது 13. சி ஆப்ஷன் சி. ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. என்ன சொல்லியிருக்காங்க ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்களா? அப்போ என்னது 1 2 3 4 ரோஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரோல 14 12 10 8 10 8 6 4 8 6 4 12. அடுத்து கொஸ்டின் மார்க் 14 12 10 கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் மார்க் போட்டிருக்க இந்த இடத்துல தான் என்னது நம்ம மிஸ் ஆன இந்த நம்பரை வந்து ஃபைண்ட் பண்ண போறோம். இப்போ கம்பேர் பண்ணி பாருங்க. இப்போ என்னது இந்த ஃபர்ஸ்ட் இந்த டேபிள்ல இந்த காலம் எடுத்துக்கலாமா? ரோ பாருங்க, ரோ கம்பேரிசன் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் என்னது இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்க. ஆட் பண்ணா என்ன கிடைக்கும் 12 + 2 என்னது 14 வருது. ஆனா இங்க என்ன இருக்கு 10 இருக்கு. ஆனா 14ஓட ஒரு 4 மைனஸ் பண்ணா என்னது 10 கிடைக்குது. ஓகே, இதே சேம் பேட்டர்ன் ஃபாலோ ஆகுதான்னு பாருங்க. இதை மூணையும் ஆட் பண்ணா என்ன கிடைக்குது 20 கிடைக்குது. 20 வருது. ஆனா காமன் நம்பர் என்னது 4 மைனஸ் பண்றோம். சப்போஸ் 4ஓட மல்டிபிள்ஸ்ன்னு எடுத்துக்கும் போது என்ன வரும் 4, அடுத்தது 4 2s 8 வருமா? இப்ப 8 மைனஸ் பண்ணும்போது என்னது 12 கிடைக்குது. அப்ப அடுத்தது பாருங்க 12 + 8 என்னது 20 20 + 6 வந்து 26. 26ஓட என்னது 26. அடுத்தது என்னது 4 2s 8 4 3s 12. அப்ப என்னது 4ஓட மல்டிபிள்ஸோட மைனஸ் பண்ணி பாக்குறோம். மல்டிபிள் பண்ணி மைனஸ் பண்ணும்போது என்ன கிடைக்குது 26 - 12 என்னது 14. இப்போ என்னது இதே சேம் பேட்டர்ன் என்னது இங்கே ஃபாலோ ஆகுது. ஓகேங்களா? அதாவது 3 நம்பரையும் ஆட் பண்றோம். ஆட் பண்ணோடனே என்னது இங்க எனக்கு வந்து 14 இங்க ஆனா என்ன கிடைச்சிருக்கு 10 தான் இருக்கு. லாஸ்ட் ரோல என்ன இருக்கு 10 இருக்கு. அதனால நான் 4 மைனஸ் பண்ணா 10. அடுத்தது வந்து என்னது 20 ஆட் பண்ணா கிடைக்குது. அப்ப என்ன ஆனா இங்க என்ன இருக்கு 12 இருக்கு. அதே 4ஆல காமன் நம்பர் அதே 4 நம்பரால மைனஸ் பண்ணா 16 தான் அங்க வரணும். ஆனா அங்க என்ன இருக்கு 12 இருக்கு. சோ என்னது 4ஓட மல்டிபிள்ஸா நான் எடுத்து பாக்குறேன். இப்போ 4ஓட மல்டிபிள்ஸ் 4 2s 8 8 மைனஸ் பண்ணா என்ன கிடைக்கும் 12 கிடைக்குது. சோ 12 போட்டிருக்கேன். அடுத்தது என்னது அது ஃபுல்லா ஆட் பண்ணா என்ன கிடைக்குது 26. 4ஓட அடுத்த மல்டிபிள்ஸ் என்னது 12 12ஆல மைனஸ் பண்ணா 14 கிடைக்குது. சோ இதே பேட்டர்ன் ஃபாலோ ஆகுதா? அடுத்தது என்ன பண்ணா இது ஃபுல்லா ஆட் பண்ணுங்க 24 28 32. 32ஓட என்ன மைனஸ் பண்ணணும்? அடுத்தது 4 4s 16. அப்ப 16 மைனஸ் பண்ணா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு 16. பேலன்ஸ் என்ன கிடைக்கும் 16 தான் கிடைக்கும். ஓகேங்களா? எல்லாத்தையும் ஆட் பண்ணி என்ன பண்றோம் 4ஓட மல்டிபிள்ஸ் அடுத்த மல்டிபிள்ஸ் என்னது வரும் 16 வரும். 16ஆல மைனஸ் பண்ணா நம்மளுக்கு பேலன்ஸ் 32 - 16 என்ன கிடைக்கும் 16. அப்ப ஆப்ஷன் சி 16 வரும். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.